நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விஜய் போட்ட தப்பு கணக்கு, ஏடாகடமா போன ஈரோடு பொதுக்கூட்டம். இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவா பேச போறோம். முதல்ல ஈரோடு எப்படி செங்கோட்டையனுக்கு ஏமாற்றம் அளித்தது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி விடுகின்றேன். செங்கோட்டை என்ன சொன்னார் தெரியுமா? அதிமுக விட்டு விலகுகின்ற பொழுது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் இனி அதிமுக கையில் இல்ல, ஒட்டுமொத்தமாக தவேகா கை வந்து விட்டது. நான் விரல் அசைத்தால் அங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியும் என் பின்னாடி தான் நிற்பாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். விஜய் அவர்கள் ஈரோடு வருகின்றார் பாருங்க, அப்புறம் எவ்வளவு பேர் இணைய போறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு செங்கோட்டையன். அப்ப கூட செய்தியாளர் கேட்டாங்க, ஏங்க யாருங்க இணைய போறாங்க? திமுக இருந்தா இல்ல அதிமுக இருந்தா? முன்னாள் அமைச்சர்களா, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களா, இந்நாள் அமைச்சர்களா? சொல்லுங்களேன் கொஞ்சம். தமிழகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு, ரெண்டாவது ஆட்சியை பிடிக்க போறாரு விஜய்னு சொல்றீங்களே, அதனால விஜய் பின்னாடி அணித்திரல போறாங்க, ஈரோட்ல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது செங்கோட்டையன் சொன்னாரு, என்ன தெரியுமா, இப்பவே சொன்னோம்னா உசார் படுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் வர வேண்டியவங்க வரமாட்டாங்க, அதனால அவங்க பேர்ல நான் சொல்ல போறது இல்ல, நீங்க ஈரோட்ல பார்க்கலாம், நீங்க ஈரோட்ல பார்க்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்து இத்தனைக்கும் நம்ம விஜய் அவருடைய இணையதளத்திலேயே நான் முழுசா பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எந்த இடத்திலும் சரி கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை என்று சொன்ன செங்கோட்டன் தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்து விஜய் முன்னணியில தவேகால இணைஞ்சவங்க யாருமே இல்லை. இப்போ செங்கோட்டையன் போனா அவ்வளவுதான்பா ஈரோடு முழுவதுமே, அதிமுக அவுட்டுப்பா. ஆனா இன்னைக்கு ஈரோட்ல கூட்டத்தை நடத்தி முடிச்சாரு. ஆனா செங்கோட்டையன் பின்னாடி யாரும் வந்த மாதிரியும் தெரியல, விஜய் தலைமையில யாரும் இணைஞ்ச மாதிரியும் தெரியல. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் அவருடைய வெயிட்டை காட்ட முடியும். இங்க வந்திருக்கின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கானவர்கள். விஜய் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, இல்ல செங்கோட்டையன் மட்டும் இல்ல, விஜயுடன் எந்த நாய் இருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வரும். வர்ற கூட்டம் செங்கோட்டையனுக்காக வரல, வர்றது அத்தனையும் விஜய்க்காக வர்றது. அதனால கூட்டத்தை கூட்டி காட்டுறதுனால கொங்கு மண்டலம் எந்துதான் அப்படின்னு செங்கோட்டையன் உரிமை கொண்டாட முடியாது. விஜய்க்கு எங்குமே கூட்டம் வரும். ஏன்னா அவர் நடிகர், முன்னணி நடிகர். திரையில பார்த்தவங்களை தரையில பார்க்க வேண்டும் என்று எல்லாரும் முன்னெடிப்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா ஈரோட்ல தன்னுடைய ஆளுமையை காட்டணும்னா அவர் தலைமையில ஏகப்பட்ட நிர்வாகிகளை திமுக அதிமுக பிரித்து கொண்டு வந்து கட்சியில சேர்க்கணும். அதாவது நம்முடைய செந்தில் பாலாஜி, மறந்து போது பாருங்க பேர், அவரு கரூர்ல பாத்தீங்கன்னா திமுகவை ஒரு கோட்டையாக மாற்றி அங்க இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற வைத்தார். கரூர்ல உடனடியாக திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த செந்தில் பாலாஜிய கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளரா போட்டா கண்டிப்பா அந்த ஆள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை திமுக கோட்டையா மாற்றுவாரியா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சுகம் கிடையாதியா, அதனால ஆளுமை மிக்கவரியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிய கோயம்புத்தூருக்கு தூக்கி போட்டாங்க. சொன்ன மாதிரியே பொறுப்பு போட்ட உடனே மாற்று கட்சியில இருந்து எவ்வளவு பேரை கூட்டின்னு வர பாருன்னு சொல்லிவிட்டு ஒரே நாள்ல 1.5 லட்சம் பேரை கட்சியில சேர்த்தாரு நம்முடைய செந்தில் பாலாஜி. மக்கள் நீதி மையத்தில் இருந்த முக்கியமான ஆளைய பாத்தீங்கன்னா தட்டி தூக்கி முதலமைச்சருடைய தலைமையில சேர்த்தார். இந்த மாதிரி தன்னுடைய செல்வாக்க செங்கோட்டையன் நிரூபித்திருக்க வேண்டும். கொங்கு மண்டலத்தில் நிரூபிக்காத செங்கோட்டையன் வேற எங்க போய் நிரூபிக்க போறாரு? இப்ப தெரிஞ்சு போச்சா? செங்கோட்டையன் போட்ட கணக்கு தப்பு கணக்கு. நாம அதிமுக விட்டு வெளியே வந்தோம்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையன் முன்னாடியே வந்துருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் போட்ட கணக்கு தப்பா போச்சா? இல்ல விஜய் தான் மாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது திமுகவில் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பின்னாடி வந்துருவாங்க. ஏன்னா கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரோடு, நாமக்கல் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்க வேலை பார்க்கிறார். ஏவா வேலு அவர்கள் ஈரோட்ல இருந்து வேலை பார்க்கிறார். இப்படி
கொங்கு மண்டலத்தில் திமுக தலைவர்களே இல்லாதது போன்று எங்கிருந்தோ ஆளை கூட்டின்னு வராங்களே. இனிமே திமுக வேலை பார்க்கணுமா, நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் செங்கோட்டை பின்னாடி வந்து தவேக்கால இணைய போறாங்க. பாருங்க, இதை நான் சொல்லல, செங்கோட்டையனே சொன்னார். அதிமுக இருந்து இணைய போறாங்களா இல்ல திமுகவில் இருந்து வந்து இணைய போறாங்களா தவேக்காவில் அப்படின்னு கேட்கும்போது திமுகவில் இருந்து தான் வந்து நிறைய பேர் இணைய போறாங்க அப்படின்னு நானும் கண்ணை அகல விரித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம விஜய் அவருடைய இணையதளத்தை. ஆனா யாருமே வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு செங்கோட்டையினுடைய வழிகாட்டுதல்படி தவேக்காவில் இணைஞ்ச மாதிரியே தெரியல. அப்போ 80 வயதாகுது, கிட்டத்தட்ட செங்கோட்டையன் 5 கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவழித்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காரு. நடைநடையா நடந்து பல்வேறுபட்ட கண்டிஷன் எல்லாம் ஏத்துக்கிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக ஈஸியா வெற்றி பெற்றுட்டு போயிருக்கலாம். அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே, இல்ல திமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. ஆனா டிவிக்கு வந்து ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை உண்மையா சொல்லுங்க, அரசியல தொடர்ந்து பார்க்குற ஆளுங்க நீங்க சொல்லுங்க, டிவிக்கு ஆட்சிக்கு வருமா? 5 கோடி ரூபாய் செலவழித்தோ இல்ல 10 கோடி ரூபாய் செலவழிச்சோ இல்ல 100 கோடி ரூபாய் செலவழிச்சோ 80 வயசுல பொதுக்கூட்டத்தை போட்டு தன்னுடைய கெத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு செங்கோட்டையை ஏன் தள்ளப்பட்டாரு? அப்போ இந்த பொதுக்கூட்டத்தினால செங்கோட்டையனுக்கு அப்படி என்ன வலு சேர்ந்தது? ஏப்பா கட்சியில் ஒரு பெரிய பதவியை கொடுத்துறாங்கப்பா, அந்த பதவிக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போடணுமா இல்லையா? அதுக்காவது வந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமா சொல்லிட்டு போ. பணம் கொடுத்து தான் பதவி வாங்கின தவேக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஏன்னா நீ ஆளுமை மிக்கவராக இருந்தா உன் பின்னாடி 10 பேர் வந்திருப்பான். ஆனா செங்கோட்டையின் பின்னாடி யாருமே வரலையா, இணையிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. அவங்க யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? தவேக்காரங்களா தான் இருக்கும். அதிமுகவில் இருந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர் யாராவது வந்தாங்களா? இல்ல கவுன்சிலர் யாராவது வந்தாங்களா? கொங்கு மண்டலத்திலேயே செங்கோட்டையனவர்கள் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியலன்னா எந்த மண்டலத்தில் போய் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க போறாரு? 80 வயசுல டிவிகேவுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இடத்துல செங்கோட்டை ஏன் போறாரு? அதனால அவருக்கு என்ன லாபம்? அதனால ஈரோடு என்பது செங்கோட்டையனுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. இப்ப நல்ல பாடம் கத்துக்கிட்டு இருப்பாருங்க. விஜய்க்கு கூட்டம் வருது, ஆனா இந்த செங்கோட்டையனுக்கு செல்வாக்கே இல்லடா ஈரோடுல கூட அப்படின்றதையும், கோபிசெட்டிப்பாளையத்துல கூட 4 நிர்வாகி வந்து நம்ம கூட சேரலையாடா அப்படின்னு நிச்சயமாக வந்து விஜய கேட்டிருப்பாரு. என்ன செங்கோட்டையா ஊன்ன எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்ன, ஜெயலலிதாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன், பிரச்சாரத்தை நான் தான் வகுத்தேன்னு சொன்னேன். ஆனா கொங்கு மண்டலத்தில் கூட ஏன் கோபிசெட்டிப்பாளையத்தில் கூட உனக்கு ஆதரவு இல்லை போல இருக்குது. வந்துருக்குது அத்தனை பேரும் வந்தீங்கன்னா நரைச்சி முடிய பார்க்க முடியல, எல்லாம் கருப்பு முடியாதான் இருக்கிறது, எல்லாமே இளவட்டங்களா இருக்குது. எனக்கு வந்தவங்க மாதிரி தான் தெரியுது, உனக்கு யாரும் வரமாட்டாங்களா? மொத்தம் வெத்து வேட்டா, அதான் எடப்பாடி பழனிசாமி புடிச்சு தள்ளிட்டாரா அப்படின்னு கண்டிப்பா விஜய நக்கல் பண்ணியிருப்பாரு, நையாண்டி பண்ணியிருப்பாரு. அதனால பணத்தை செலவழித்து சூன்யம் வச்சுக்கின ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் தான். இனிமே செங்கோட்டையனை எவன் மதிப்பான்? அதனால ஈரோடு கணக்கு செங்கோட்டையனுக்கு தப்பா தான் போய் முடிந்திருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய விஜயனுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, கீழே இறங்குங்க. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்படியே விளக்குறேன். நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்பத்தை விட்டு இறங்க சொல்றாரு, எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அந்த தொண்டரை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குற மாதிரி தெரியல. நல்லா ஃப்ளோவில் பேசிக்கிட்டே வந்தவர், எவ்வளோ சொல்லியும் இந்த அணில் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் திருந்தவே மாட்டேங்குதுங்களே. எங்கே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் ஏறுதுங்க. எதனா ஒன்று கீழே வந்து செத்து போச்சுன்னா அவ்வளோதான், திமுக காரன் ஊடகத்தை வச்சு நம்ம சோழியை சுத்தமாக முடிச்சிடுவான். ஆனால் எவ்வளோ சொல்லி இதுக்கு திருந்த மாட்டேங்குதே. நாம தான் பெருமைப்பட பேசிக்கிறோம். ஆனால் அரசியல் என்னவென்றே தெரியாத ஒரு கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மாற்றோம் அப்படின்னு பேசிட்டு திரிகிறாரு என்று நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு இன்னும் கூட தெரியலையே அப்படின்னு நம்ம விஜய் அவர்களே வந்து மூட் அவுட் ஆகிட்டு இருப்பார். பேச வந்ததே மறந்துட்டு இருப்பார்.
ரெண்டாவது அவருடைய முகபாவனையை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படா அந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு நிச்சயமாக நம்முடைய விஜய் அவருடைய எண்ண ஓட்டம் கண்டிப்பா இருந்தது. அதனால இங்க வந்திருக்கின்றவங்க கண்டிப்பா திருந்திருப்பாங்க. ரோட் ஷோ போனாதான் இவனுடைய அலப்பறை தாங்க முடியும்னு பார்த்து திறந்தவெளி பொதுக்கூட்டம் போட்டா கூட இவங்க அலப்பறை தாங்கலையாடா அப்படி நிச்சயமா விஜய் அவர்கள் வருத்தப்பட்டிருப்பாரு. ஸோ இவனுங்க பண்ற அலப்பறையினால மீண்டும் என்னதாண்டா கழுவி ஊத்துறானுங்க, என்னடா இது அப்படின்னு நினைச்சாரு. நிச்சயமாக இது விஜய்க்கு ஏமாற்றமா இருக்கும். ரெண்டாவது நம்ம செங்கோட்டையன் நிறைய நிர்வாகிகளை அனுபவம் வாய்ந்தவங்களை கட்சியில கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்னு நினைச்சாரு நம்ம விஜய் அவர்கள். அதுவும் நம்ம விஜய்க்கு ஏமாற்றமாக தான் முடிஞ்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. அப்படி வாகனத்தை யாராவது பின்தொடர்ந்தாங்கன்னா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துக்கு கூட அனுமதி தரமாட்டோம் அப்படின்லாம் காவல்துறை கண்டிஷன் போட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வருவதற்கு வாகனத்து பின்னாடி வந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பின்தொடரலை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் குவிந்து இருந்தார்கள். அங்கெல்லாம் விஜய் அவர்கள் கையாட்டிக்கிட்டு வந்துட்டாரு. காவல்துறை பார்த்தீங்கன்னா சாலையை சரி செய்து கொண்டே வந்தார்கள். இருந்தாலும் கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு, அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் விஜய் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த ஆள் வெறுத்து செத்தே போயிட்டான் என்று சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுக்கூட்டம் முடிந்தது. அதற்கு பிறகுதான் விஜய்க்கு தலைவலியே வந்தது. அவரு கார்ல கோயம்புத்தூரை நோக்கி போறாரு. எந்த பையனும் அந்த கார் போறதுக்கு விடலை. ஒன்று செல்ஃபி எடுக்க நின்றுட்டான். ரெண்டாவது வரும்போது தானே பின்தொடரக்கூடாது, ஆனால் கூட்டம் முடிஞ்சு போகின்ற போது பின்தொடரலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சு காரை அசையவே விடலை. அப்படியே ஒரு கோயம்புத்தூருக்கு இப்போ ஆமை மாதிரி இப்போ போயிட்டு இருக்காரு. ஸோ என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பு முழுவதுமாக விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பொய்த்து போய் இருக்கிறது. ஸோ இந்த கோட்டையில் தான் ஜெயலலிதா பற்றி பேசணும், எம்ஜிஆர் பற்றி பேசணும், அண்ணா பற்றி பேசணும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்ம பக்கம் தாவி விடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் மீண்டும் ஜெயலலிதா, மீண்டும் எம்ஜிஆர், மீண்டும் அண்ணா பற்றி பேசுறாரு. ஆனால் முழுக்க விஜய் போறது தப்பு கணக்கு. உங்க கட்சியில செங்கோட்டையன் என்ற ஒருத்தன் இணைஞ்சான். அவன் பின்னாடியே அதிமுக காரங்க வரலனா இப்படி ஜெயலலிதா பத்தி பேசினா, எம்ஜிஆர் பத்தி பேசினா, அண்ணா பத்தி பேசினா அதிமுக காரன் உன் பக்கம் சேர்ந்துருவானா? புதிய சிந்தனையுடன் புதிய புத்துணர்ச்சியுடன் நான் கட்சி தொடங்கியிருக்கேன்னா புதுசா எதையாவது பேசியிருக்க வேண்டும். வந்திருக்கின்ற கூட்டமும் அதுதான் எதிர்பார்த்தது. விஜய் அவர்கள் பேசின விஷயத்தை ரசித்தார்கள். ஆனா எனக்கு எம்ஜிஆர் வேணும், ஜெயலலிதா வேணும் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த கூட்டமும் ரசிக்கவில்லை. அவங்க ஜெயலலிதா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் அண்ணா பேரையும் கேட்டு சோர்ந்து போயிருக்கின்றார்கள். மீண்டும் அதையே நீ சொல்லிட்டு வந்தேனா, இந்த தேர்தல் வேண்டுமானால் உங்களுக்கு வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம், கை கொடுக்கலாம். ஆனா அடுத்தடுத்த தேர்தலில் காளி பெருங்காய டப்பாயாக விஜய் அவர்கள் கருதப்படுவார். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கூட்டம் என்பது பெருத்த ஏமாற்றத்தையும் அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனையை தான் தந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் போட்டு என்னத்தை சாதிச்சாரு, விஜய்க்கு என்னத்தை பாத்தீங்கன்னா பெருசா நம்பிக்கை ஊட்டும் விதமாக செங்கோட்டையன் நடத்தி காட்டியிருக்கின்றார். இதன் மூலமாக விஜய்க்கு என்ன லாபம் வரப்போகுது, இல்ல செங்கோட்டையன் வீணா ஒரு 10 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கின்றாரா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.